குட் மார்னிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்லிக், அதாவது பூண்டு. வாங்க பூண்டை பற்றி பார்க்கலாம். பூண்டு என்பது வெங்காய இனத்தை தாவரத்தை குறிக்கும். கோரை, அருகம்புல், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு போன்றவற்றை பூண்டு எனும் சொல் குறிக்கிறது. என்றாலும் சிறப்பு வகையால் வெள்ளைப்பூண்டை மட்டுமே குறிக்கும். வெங்காயம் ஒரே மையத்தில் உரியும் அடுக்குத்தோல் கொண்ட கிழங்கு வகை. பூண்டு பல பல்லடுக்கு கொண்டது. இந்த பல பல்லடுக்குகள் ஓரிரு அடுக்கு தோலால் மூடப்பட்டிருக்கும். வெங்காயத்தை இர வெங்காயம் என்றும் பூண்டை வெள்ளை வெங்காயம் என்றும் சில வட்டாரங்களில் வழங்குவர். சித்த மருத்துவத்தில் லசுனம் என்று அழைக்கப்படுகிறது. மலைப்பூண்டு பல் பெரிதாக இருக்கும். நாட்டுப்பூண்டு பல் சிறிதாக இருக்கும். உணவில் பூண்டை சேர்த்து கொள்வதால் உணவுக்கூழ் வயிற்றில் எளிதாக கரையும். இதனால் வயிற்று பெரும்பாலும் நீங்கும். பிறப்பிடம்: பூண்டின் தாயகம் மத்திய ஆசிய கண்டமாகும். பிறகு இது இந்தியா மற்றும் மேலை நாடுகளுக்கு பரவுகிறது. குணங்கள்: எரியும் காரமும் உடையது. முகர்ந்தால் நெடியுடையது. விவசாயம்: பூண்டை நடுவதற்கு நாற்று அல்லது பூண்டுப்பல் பாறுகளில் நாட்டு தண்ணி விட்டு வளர்ப்பார்கள். இதை புரட்டாசி மாதத்தில் நட்டு வளர்த்து பாறுகளிலிருந்து வளர்ந்த பின் தை மாதத்தில் வெட்டி எடுப்பார்கள். சீனாவில் வெள்ளைப்பூண்டு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனுடைய மருத்துவ பயன்களை பார்க்கலாம். நோய் தடுப்பு மண்டலத்திற்கு உறுதுணையாகிறது. புற்றுநோயையும் மற்ற நோய் தொற்றுகளையும் எதிர்க்க உதவுகிறது. வெள்ளைத்திறனின் செயல்பாடுகளை அதிகரிக்கச் செய்கிறது. ஊளை சதையை கரைக்கும். தண்டுவட உரையற்றிற்கு சிறந்த மருந்தாகிறது. இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. நீரிழிவை குணப்படுத்துகிறது. மாதவிடாய் கோளாறுகளை மருந்தாகும். இதில் நாம் பூண்டை பற்றி பார்த்தோம். பூண்டு தினமும் உணவில் சேர்த்து கொள்வது நல்ல ஒரு பயனளிக்கும். வெள்ளை பூண்டு அனைத்து வகையான உணவுகளிலும் நாம் சேர்ப்பது நல்லது. இது ஒரு தாவரமாகும். இது ஒரு பூக்கும் தாவரமாகும். இது ஒரு வித்திலை. இதன் குடும்பம் வெங்காய குடும்பத்தை சேர்ந்தது. பூண்டு அல்லது உள்ளி என்பது இதனுடைய பெயராகும். இப்படிப்பட்ட பயனுள்ள பூண்டை நாம் தினமும் நமது உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். நன்றி. This video sponsored by BuyMode shopping app. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.